நேயர்களுக்கு வணக்கம். இப்போ திருக்கை மீனில் வறுவல் பண்ணி காட்ட போகிறோமா, அதுக்கு என்னென்ன மசால் பொடி போடுறேன்னு பாருங்கள். அரைக்கிறதுக்கு இதுதான் திருக்கை மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதான் இப்போ அரைக்கிறதுக்கு வெள்ளைப்பூடு, சீரகம், மிளகு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை போட்டு குறகுறன்னு மிக்சியில் அரைக்க போகிறோம். மீனில் மஞ்சத்தூள், இது ஜீரகத்தூள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செய்து பாருங்கள். இதே போல் இது கரம் மசாலாத்தூள், இது கலருக்காக வேண்டி இது காஷ்மீர் மிளகாத்தூள், இது காரத்தூள், ஒரு டீஸ்பூன் உப்பு, அது தேவைக்கு நம்ம அப்படி போட்டு பரட்டிக்க வேண்டியது. ஹோம்மேடு மிளகாத்தூள் அது ஒரு டீஸ்பூன் போடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பண்ணி பாருங்கள், செய்து பாருங்கள். இப்போ நான் இதெல்லாம் பரட்டிட்டு அடுப்பில் போட்டு காட்டுறோமா. இந்த சீரகம், மிளகு அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து போடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்படியே பரட்டி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஆயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறேன். வறுவல் சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பேச்சுலருக்கெல்லாம் ஈஸியான மெத்தேடு. குழம்பு வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு ரசம் வச்சுட்டு இதை பொரித்து சாப்பிட்டுக்கலாம். ஈஸி மெத்தடாக வாங்கி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சமையலெல்லாம் அவ்வளவு சிரமம் இல்லை, நம்ம நினச்சோம்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். கொஞ்சம் லிக்விட் வைக்கணும், லைட்டாக தண்ணி ஊற்றி அவ்வளோதான். இப்போ பொரிக்கிற போது காட்டுறோமா. இந்த ஆயில் தான் ஊற்றி பொரிக்க போகிறோமா. இப்போ ஃபிஷ் பிரட்டினதை இது நல்லாயிருக்கு, இந்த ஆயில் பொரிச்சு எடுக்க நல்லாயிருக்கு, சாப்பிட நல்லாயிருக்கு. அதனால் இதையே ஊற்றி பொரிக்க. கடலை கடலெண்ணெய் தான் ஊற்றுறேன். கொஞ்சம் ஓரளவுக்கு விட்டுக்கணும், அப்போ தான் ஃபிஷ் பொரிச்சு எடுக்க நல்லாயிருக்கும். விரட்டி ஊற வச்சுருக்கு. இந்த காயமும் போடணும், கையெல்லாம் படாமல் கரண்டிக்கு எடுத்து விரட்டுற போது தான் நம்ம இந்த சட்டி அயன் சட்டி, இதில் பொரிச்சோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எது செஞ்சாலும் போடுறேன் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம குழம்பைக்கு கூட லேட்டாகும், டக்குன்னு வாங்கிட்டு துண்டாக வாங்கிட்டு நம்ம பரட்டிட்டு பொரித்து ஒரு பருப்பு வச்சு சாப்பிட்லாம், இல்லை ஒரு சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். இதோடு சாப்பிட்டாலே இது நல்லாயிருக்கும். இது பாருங்க, ஒட்டாது, இந்த சட்டி ஒட்டாது, அயன் சட்டி. அப்படியே ஒன்றா நம்ம பரட்டுவோம். கொஞ்சம் பொறுமையாக நம்ம வேலை பார்க்கணும், அவசரமாக நிதானமாக ஆயிடுச்சு. நிதானமாக வேலை பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். ரொம்பையும் தீ வைக்கக்கூடாது, அதான் அந்த பொருள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எடுக்கிற போது காட்டுறேன். இப்போ எல்லாம் பரட்டி விட்டுட்டேன். இப்போ வெந்துருச்சுமா, எடுக்க போகிறோமா. இந்தளவுக்கு நல்லா இதுவெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். கறி மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்த ரெசிப்பியில் சந்திக்கலாங்க.